எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.3ல 4th சம் சொல்லித்தரேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்டகிரேஷன் வந்து யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். 4th சம் வந்து இன்டகிரல் சைன் கியூப் 2x + 1 dx. ஸோ இதில் சைன் கியூப்க்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லை, அதனால் நம்ம சைன் 3xோட ஃபார்முலா தெரியும். அது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், எல்லா ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன், அது போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் 3xோட ஃபார்முலா வந்து 3 sin x - 4 sin cube x. ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் சைன் கியூப் எக்ஸோட ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். இந்த -4 sin cube x இந்த பக்கம் வந்ததுன்னா +4 sin cube x = 3 sin x மைனஸ் இந்த sin 3x இங்கே கொண்டு வந்துடணும், sin 3x. ஸோ sin cube x தான் வேணும், அதனால் 4 இங்கே கொண்டு வந்துடலாம். sin cube x = 1/4 3 sin x - sin 3x. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போது இங்கே இந்த யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி வந்ததுன்னு ஃபார்முலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ சம் போகலாம். இப்போ இன்டகிரல் சைன் கியூப் 2x + 1 வந்து இப்போ இன்டகிரல் சைன் கியூப் எக்ஸ் இருக்குது, இங்கே 2x + 1 இருக்குது. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1/4 வெளியே எடுத்தாச்சு. 3 sin x, எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 2x + 1 யூஸ் பண்ணணும். 2x + 1 மைனஸ் சைன் 3 இன்ட்டு, ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே 2x + 1 யூஸ் பண்ணணும், dx. இப்போ இது ரெண்டு இன்டகிரலை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 3/4 இன்டகிரல் சைன் 2x + 1 dx மைனஸ் 1/4 இன்டகிரல் சைன் 3 உள்ள மல்டிபிள் 3 2 சார் 6x + 3 dx. ஸோ இன்டகிரல் சைன் எக்ஸோட ஃபார்முலா வந்து -cos x. ஸோ இதே இன்டகிரல் சைன் எக்ஸ் இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகிருந்ததுன்னா இன்டகிரல் சைன் ஏஎக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா -1/a cos axன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸோட 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை, இது 3/4 × 1/2, ஸோ -cos 2x + 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு -1/4, இது 6 இருக்கிறனால 1/6 minus cos 6x + 3. ஸோ இந்த மைனஸ் சைன் வெளியில் எடுத்துட்டோன்னா 3/4 2s are 8 cos 2x + 1 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும், 6 4s are 24 cos 6x + 3. இதில் 3 டேபிளில் போகுதுன்றனால -3/8 வெளியில் எடுத்துட்டோன்னா cos 2x + 1 + 1/24 cos 3 × 2x + 1. ஸோ இதை வந்து cos 3x ஃபார்முலாவில் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் சைன் கியூபில் இருக்கிறதுனால ஆன்சரும் cos கியூபில் வரணும். பட் இப்படியே விட்டாலும் மார்க் உண்டு. ஏன்னா எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு சம்மில் ரெண்டு மெத்தட்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாம். இப்போ நான் இந்த cos 3x ஃபார்முலாவில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கு 1 நேம் கொடுத்துக்கோங்க. cos 3xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 4 cos cube x - 3 cos x. ஸோ இது ஒரு ஐடென்டி, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணி இந்த பார்ட் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான். நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து cos கியூபில் தான் இருக்கும். ஸோ cos 3 × x இருக்கிற இடத்துல 2x + 1 = 4 cos cube 2x + 1 - 3 cos × 2x + 1. ஸோ இங்கே இப்போ இதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு -3/8 இருக்குது. ஸோ இந்த இன்டகிரேஷனில், ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன் நான் மறுபடியும். -3/8 cos 2x + 1 + 1/24. ஸோ cos 3x ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணது 4 cos cube 2x + 1 - 3 cos 2x + 1. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது -3/8 cos 2x + 1
இது 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 6 4 சார் 24. ஸோ 1/6 காஸ் கியூப் 2x + 1. ஸோ மைனஸ் 3 8 3 சார் 24, இது கேன்சல் ஆகும். ஸோ 1/8 காஸ் 2x + 1. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம். ஸோ -1/8 -3/8 -4/8ன்னு வரும். இதை ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம் காஸ் 2x + 1ன்னு. இது வந்து +1/6 காஸ் கியூப் 2x + 1. ஸோ 4/8 கேன்சல் பண்ணால் 1/2 வரும். ஸோ இதுதான் -1/2 காஸ் ஆஃப் 2x + 1. அப்புறம் இங்கே ஒரு +1/6 காஸ் கியூப் 2x + 1 + c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, fifth sum. Integral sin cube x into cos cube x dx. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஸ் கியூப் எக்ஸை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இந்த சைன் கியூப் எக்ஸை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா காஸை டிஃபரன்ஷியேட் பண்ண சைன் எக்ஸ், அதனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இதில் பண்ண போகிறோம். காஸ் கியூப் எக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் எக்ஸை 1 - காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணோன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இங்கே சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிறதுனால சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ஸோ இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்க காஸ் இருக்கிற இடத்துல டி இது பண்ணால் இன்டகரல் டி கியூப் 1 - t ஸ்கொயர் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து மைனஸ் டிடி, அந்த மைனஸ் வெளியே போட்டால் இங்கே டிடி. ஸோ மைனஸ் டி கியூப் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டி கியூப் இன்டகரல் டிடி. இப்போ ரெண்டு இன்டகரலில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் டி கியூப் இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் இன்டகரல் t⁵ டிடி. ஸோ டி கியூபை இன்டகிரேட் பண்ணோன்னா டி, இப்போ இதுக்கு வந்து x⁴n ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகரல் x⁴n இந்த ஃபார்முலா இருந்தால் x⁴n+1/n+1. ஸோ டி கியூப்னு இருந்ததுன்னா t⁴/3 + 1/3 + 1னா 4 ப்ளஸ் t⁵னா 5 + 1 t⁴6/6. ஸோ டி வந்து காஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணனால மைனஸ் காஸ் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் t⁴6 காஸ் எக்ஸ்னால காஸ் எக்ஸ் பவர் 6/6. ஸோ இது வந்து -1/4 காஸ் பவர் 4x ப்ளஸ் 1/6 காஸ் பவர் 6x ப்ளஸ் சி. ஸோ எப்படி எழுதலாம்? இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, sixth sum. Integrate sin x, sin 2x, sin 3x. ஸோ இதில் வந்து sin x, sin y இப்போ அந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட் மட்டும் இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். sin x, sin y இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா -1/2 cos of x plus y மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல 2x இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? சைன் எக்ஸ் சைன் 2x. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாலாம் தனியாக ப்ராக்கெட்டில் நான் போட்டுறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி இன்டகிரேஷன்ஸில் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நல்லா தரோவாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். -1/2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். காஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ எக்ஸு, ஒய் இருக்கிற 2xனால எக்ஸ் ப்ளஸ் 2x மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2x. ஸோ -1/2 எக்ஸ் ப்ளஸ் 2x வந்து காஸ் 3x, எக்ஸ் மைனஸ் 2x வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். இது ஒரு மைனஸ் இருக்குது, காஸ்க்குள்ளே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான் ஆகும். அதனால் இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் தான் வரும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். -1/2
cos 3x minus cos x. ஸோ இப்போ இது கூட இப்போ sin 3xங்கிறது மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஹோல் இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். sin 2x into sin 3x ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம் இங்கே ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ sin 3x மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1/2 cos 3x minus cos x into sin 3x. ஸோ -1/2 cos 3x into sin 3x -1/2 minus into minus plus 1/2 cos x sin 3x. ஸோ இது I1 எடுத்துக்கலாம், இது I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ I1 இன்டகிரேஷனுக்கு cos x sin y அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 sin x இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ இதை இங்கே வந்து cos 3x into sin 3x பண்ண போகிறோம். ஸோ cos x sin y இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 sin of x plus y minus sin of x minus y. ஸோ இப்போ நம்மக்கிட்ட cos 3x sin 3x இருக்குனால cos 3x into sin 3x equal to 1/2 sin of x plus y na sin of 3x plus y 3x தான் இருக்குது 3x minus sin of x minus y 3x minus 3x. ஸோ இது 0 ஆகிடும். ஸோ sin 6xன்னு இருக்குது 1/2 sin 6x. ஸோ இது I1 இன்டகிரல். இப்போ அதை இன்டகிரேட் பண்ணுறப்போ இன்டகிரல் dx 1/2 இப்போ சைன் இன்டகிரேஷனில் இன்டகிரல் sin ax இருந்ததுன்னா -1/a cos ax இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ இது ஒரு 1/2 அப்புறமா -1/6 cos 6x. ஸோ -1/12 cos 6x. ஸோ ஃபஸ்ட் இன்டகிரேஷன் I1 இன்டகிரேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் I2 பார்ட்டு நம்ம பண்ணலாம். I2 வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோம் cos x sin 3xன்னு இருக்குது. cos x sin 3x. ஸோ இதில் வந்து இதே ஃபார்முலா தான் cos x sin yக்கு இதான் ஃபார்முலா 1/2 sin of x plus y minus sin of x minus y. ஸோ பண்ணும்போது இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல cos x sin 3xன்னு இருக்குது. இது இந்த பார்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். sin 3x equal to ஸோ இதெல்லாம் வந்து இது ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலான்னு நான் பாக்ஸ் மாதிரி போட்டுடுறேன் ஃபார்முலாலாம். அடுத்தது இப்போ cos x sin 3x எப்படி இதே ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா 1/2 sin x plus y. ஸோ x 3x x plus 3x minus sin x minus y x minus 3x. So 1/2 sin 4x. So இந்த -1/2 x minus 3x na sin minus 2x. sin குள்ள மைனஸ் இருந்தால் மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ இது 1/2 sin 4x மைனஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 1/2 sin 2xன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். I2 இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டை இங்கே dx இருக்குது dx இருக்குது. ஸோ sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x. ஸோ -1/2 cos x. sin ax இன்டகிரேட் பண்ணால் இந்த 1/2 இருக்குது -1/2 ஏன்னா 1/a போடணும். அதனால் -1/a cos 2x. ஸோ -1/2 cos x -1/4 cos 2x. ஸோ I2 பார்ட் இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ ஐனா இந்த I1 I2 ஆட் பண்ணோம். ஸோ I1 பார்ட்டில் -1/2 I1 இருக்குது ப்ளஸ் 1/2 I2ன்னு இருக்குது. ஸோ -1/2 I1 வந்து ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதை இங்கே எழுதுகிறேன் -1/12 cos 6x. ஸோ ப்ளஸ் 1/2 I2 பார்ட் இப்போ இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் -1/2 cos x -1/4 cos 2x. So minus into minus plus 1/12 2s are 24 cos 6x minus 1/2 2s are 4 cos 6x cos x. So
2 4 2 சார் 8 மைனஸ் 1/8 காஸ் 2x. ஸோ இது எல்லாமே வந்து 4 டேபிள் வெளியே எடுத்துட்டோன்னா 1/4 வெளியே எடுத்துட்டோன்னா 1/6 காஸ் 6x 4 டேபிள் எடுத்ததுனால மைனஸ் காஸ் 6 4 டேபிள் வெளியே 1/2 காஸ் 1/2 காஸ் 2x. இங்கே சைன் 4x இருக்குது. ஸோ 1/4 சைன் 4x என்டர் பண்ணால் 1/4 காஸ் 4x வரும். ஸோ 4 2 சார் 8 இருக்கு இங்கே. காஸ் 4x இது நான் 4 போட மறந்துட்டேன். மைனஸ் 1/8 காஸ் 4x 8 2 சார் 16 காஸ் 4x. ஸோ 4 வெளியே எடுத்துட்டோன்னா மைனஸ் 1/4 காஸ் 4x மைனஸ் 1/2 காஸ் 2x. ஸோ ஃபைனலாக இதுதான் ஆன்சர். 1/4 வெளியே எடுத்துட்டோன்னா நான் கிளியராக எழுதுகிறேன். 1/6 காஸ் 6x மைனஸ் 1/4 காஸ் 4x மைனஸ் 1/2 காஸ் 2x. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.